நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல நாம பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு முதலாக நம்பர் பிளேட், அதாவது ஒரு வண்டிக்கு வாகன பதிவு எண் வர வேண்டும், இருக்க வேண்டும். வாகன பதிவு எண்ணை முதலா பயன்படுத்துற நாடு எந்த நாடு, அதோட முழு விவரத்தை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். பார்க்க போறது நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்கன்னா சத்தம் வச்சுக்கோ, அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் தெரிஞ்சிடும். வாங்கி அப்புறம் வீடியோக்குள்ள போலாம். முதலாக நம்பர் பிளேட்டை பயன்படுத்திய நாடு எந்த நாடு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 195க்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நாடுகள்ல எல்லா நாட்டிலுமே போக்குவரத்துக்காக இப்ப நீங்க வாகனம், காரு, எல்லா வண்டியும் எக்கச்சக்கமா பயன்படுத்தும். இப்படி எல்லா வண்டிக்குமே பதிவு எண் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு வண்டியோட அடையாளத்தை குறிக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. எங்க தயாரிச்சாங்க, எப்படி இந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, எந்த ஸ்டேட்ல இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, எந்த தெருவுல இருக்கு அப்படின்ற முழு விலாசத்தையும் அந்த பதிவு எண் மூலியமா நம்ம எடுக்க முடியும். யார் வச்சிருக்காங்க, யார் ஓனரு, யார்கிட்ட இருந்து வித்தாங்க, நிறைய டீடைல்ஸ் பதிவு எண் மூலியமா எடுக்க முடியும். சரிங்களா, ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் யார் இந்த பதிவு எண் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி உலகிற்கு இதை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டுல தான் பாத்தீங்கன்னா முதலா பிரான்ஸ் 1893ஆம் ஆண்டு தான் முதலாக வண்டிக்கு பதிவு எண் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணை குறிப்பிட்டு பயன்படுத்துறாங்க. இது முக்கியமான காரணம் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, வண்டி ஏதோ தவறுதலா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதோ, இல்ல போக்குவரத்துல வண்டி மிஸ் ஆகுறதோ, இது மாதிரி பல விஷயங்கள் ஏற்படும் போது வண்டியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது. எல்லா வண்டியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. இப்படி எல்லா விஷயமும் இருக்கும் போதே நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்போ எதுவுமே இல்லாம பிளைனா வண்டி இருந்தா வண்டியை ஈஸியா என்ன பண்ண முடியும். முக்கியமான விஷயம், இது ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னா அந்த வண்டி யாருது, எவ்வளவு, என்ன யார் பண்ணாங்க, ஏது பண்ணாங்க தெரிய கண்டுபிடிக்க முடியல. இதுக்காக தான் 19ஆம் நூற்றாண்டிலேயே பிரான்ஸ் 1893ஆம் ஆண்டு முதலாக அவங்க தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வண்டிக்கு பதிவு எண் வேண்டும் சொல்லிட்டு. இதனால காவல்துறைக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. குற்றங்களை தடுப்பதும், குற்றங்கள் செஞ்சவங்களை கண்டுபிடிப்பதும் ரொம்ப ஈஸியா இருந்தது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள் 1903ஆம் ஆண்டு தான் பாத்தீங்கன்னா பிரிட்டன் இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1906ஆம் ஆண்டு ஜெர்மனி எடுத்திருக்காங்க. இறுதியா 20ஆம் நூற்றாண்டு, அதாவது 19ஆம் நூற்றாண்டுலயே இவங்க பிரான்ஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. 20ஆம் நூற்றாண்டுல தான் அமெரிக்காலே பாத்தீங்கன்னா இதை நடைமுறைப்படுத்திருக்காங்க, வண்டிக்கு பதிவு எண் பண்ற விஷயத்த. கடைசியா நம்ம இந்தியாவில எப்ப பண்ணாங்க அப்படின்றத முக்கியமான விஷயம். இந்தியாவில 1947 சுதந்திரத்திற்கு பிறகுதான் பதிவு எண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையே கொண்டு வந்திருக்காங்க வண்டிகளுக்கு. சோ அதற்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன காலகட்டத்துல இந்த பதிவு எண் மூலியமா டாக்ஸ் கட்டுறது, நிறைய வரி, எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்ம A to Z எல்லாமே சொல்லலாம். எல்லா விஷயமும் பதிவு எண் மூலியமா நடந்துரும், பதிவு எண் மூலமா கிடைச்சிரும். சோ யாருமே எதுவுமே பண்ண முடியாது. அந்த பதிவு எண்ணை வச்சு நாம என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணா டீட்டெயில் நம்ம எடுக்க முடியுன்ற விஷயத்த ஊர்ஜிதப்படுத்தினாங்க. இது முக்கியமான நோக்கம் எனக்கு என்ன, ஒரு வண்டி திருடு போனாலும் இல்ல அந்த வண்டியால எதனா சேதம் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக கண்டுபிடிக்கிறதுக்காகவும், அந்த வண்டி தர வேண்டிய வரிகளை கரெக்டா செலுத்தி இருக்கா அப்படின்ற விஷயத்தையும், வண்டியோட ஆயுசு காலம், அந்த வண்டி தயாரித்து எத்தனை ஆண்டுகள் அந்த வண்டியை பயன்படுத்தும், இது மாதிரி எல்லா விஷயம் உள்ளடக்கி அந்த நம்பர் பிளேட்டை முதலாக பயன்படுத்தியது பிரான்ஸ் நாடு தான். 19ஆம் நூற்றாண்டுல 1893 ஆண்டு தான் முதலா பயன்படுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா நம்பர் பிளேட்டை முதலாக பயன்படுத்திய நாடு எந்த நாடு, அதுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்போ அதை பயன்படுத்தினாங்க அப்படின்ற தகவல் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ண பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல பசங்க நம்ம சேனல் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்க தெரிஞ்சிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.